ஹலோ ஹாப்பி பர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொட்டுக்காளி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் இந்த ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். சூர்யா, அனா பெனி இவங்கெல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டாக்டர் PS வினோத்ராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷனில் சிவகார்த்திகேயன் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. மெயினாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா சேனல் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். மெயினாக PS வினோத்ராஜ் டேரக்டர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கூழாங்கல்னு ஒரு படம் எடுத்தார். பெரிய ஹிட்டான ஒரு படம். அது வந்து மெயினாக ஓடிடியில் தான் அதிக பேருக்கு ரீச் ஆகி பெரிய ஹிட் ஆச்சு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 இயர்ஸ் பேக் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் போய் பெருசா பேசப்பட்ட ஒரு படம். அப்படி இருக்கும்போது அந்த டைரக்டர் மேல ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அட் த சேம் டைம் இந்த படத்தோட ஹீரோ சூரி. அவர் ரீசென்ட்டா பண்ண விடுதலை, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா கருடன் இதெல்லாம் பெரிய ஹிட் ஆனதுனால ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் சூரி பிளஸ் PS வினோத்ராஜோட காம்பினேஷன் எப்படி இருக்கும்? அப்படின்ற மாரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து பிளஸ் நெறைய பேர் ப்ரிவ்யூ ஷோ பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியான மிக்ஸ்டு ரிவ்யூ தான் சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம இந்த படத்த பார்த்து என்ன அப்சர்வ் பண்ணிப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் நான் அந்த படத்துக்குள்ள போனேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா வந்து ஒரு டிராமா ஜானர் இருக்க ஒரு கான்செப்ட் தான். மெயினா இந்த ஒரு இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்குலாம் அனுப்புனா அந்த மாதிரியான படங்கள் எவ்வளோ ஸ்லோவா அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே எவ்வளோ அந்த ஒரு சீனே ஒரு சீனுமே 10-15 நிமிஷம் வச்சு எடுப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் அந்த படத்தோட படம். அதனால மெயினா ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இந்த படம் வந்து நீங்க பார்க்கணும்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஓடிடியில் வந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள் பெருசாக ஹிட் ஆகும். பட் ஆனால் இந்த ஒரு தியேட்டரில் போய் அந்த ஒரு காசு கொடுத்து உட்காந்து அந்த ஒரு 1.5 மணி நேரம் ஒரு 2 மணி நேரம் தியேட்டரில் உட்காந்து பார்க்கணும் அப்படின்றதுனா இந்த மாதிரியான படங்களுக்கு ஸோ செலவு பண்ணி போய் பார்க்கலாம். பட் இது வந்து எல்லா ஆடியன்ஸ்க்குமான ஒரு படம் அந்த படம் கிடையாது. மெயினாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா அவர் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுறாரு மதுரை பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்துலேருந்து. பட் அவரோட முறமாமன் பொண்ணையே அவருக்கு வந்து பேசி வச்சிருக்காங்க. ஆல்ரெடி வச்சிருக்காங்க. அவரு திரும்பி ஊர்ல இருந்து வராரு. வந்து பார்த்தா அந்த பொண்ணு வேற யாரோ ஒருத்தனை லவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கு. கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு பொண்ணு வீட்டுல சொல்றாங்க. இவங்க எல்லாருமே சொந்தக்காரங்க தான். அவரோட சொந்த தாய்மாமன் பொண்ணு தான் அவங்க. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு சண்டை வருது அவருக்கு. ஓகே. அப்ப அவங்க குடும்பமே சேர்ந்து சொல்றாங்க, நம்ம இவங்களை கூட்டிட்டு போய் இங்க ஒரு சாமியார் இருக்காரு. அவர்கிட்ட போய் மந்திரிச்சிட்டா சரியாயிடும். இது யாரோ ஒரு பையன் இவங்க மேல அப்படியே ஒரு ஏவல் இது மாதிரி வச்சிருக்கான் அவன். அப்படி இப்படின்னு அந்த ஊர் சைடுல பேசுற மாதிரி பேசிட்டு இவங்க எல்லாம் அந்த பொண்ணை ஒரு ஆட்டோல ஏத்திக்கிட்டு அவங்க குடும்பம் பிளஸ் சூரியோட குடும்பம் அப்படின்னு சேர்ந்து இவங்க எல்லாம் ஒரு பைக்ல ஒரு 2 பைக் எடுத்துட்டு அந்த சாமியாரை தேடி போறாங்க. அவங்க போற அந்த ஒரு ஜேர்னி தான் இந்த படத்தோட ஒரு கதை. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலா இந்த கூழாங்கல் படம் பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து மெயினா இந்த படம் வந்து புரிஞ்சிருக்கும் நான் சொல்ல வர கதை. ஏன்னா கூழாங்கல் வந்து பாத்தீங்கன்னா கோச்சிட்டு போன ஒரு பொண்டாட்டியை கூப்பிட போற ஒரு ஹஸ்பண்டோட கதை தான் அது. அதே மாதிரிதான் இதுவும் பாத்தீங்கன்னா சிம்பிளா அந்த ஒரு ஒன் லைனரான அந்த ஒரு கதை தான் அது. அப்ப படம் எப்படி இருக்குன்றதுக்கு நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா சூரி அவரோட ஆக்டிங் பிரமாதமா இருந்தது படத்துல. ரொம்ப நல்லா நீட்டா நடிச்சிருந்தாரு இந்த படத்துல. ரொம்ப அப்படி ஒரு மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அவருக்கு. அதிகமான டைலாக்ஸ் படத்துல எதுவும் கிடையாது. பிளஸ் அந்த தொண்டையில கீச் கீச் அப்படி அந்த மாதிரியான ஒரு வாய்ஸ் தான் அவர் பேசுறாரு. தொண்டையில ஏதோ ஒரு பட்டை மாதிரி அடிச்சிருக்காரு. என்ன ப்ராப்ளம்ன்றது தெரியல. பட் அந்த வாய்ஸ் வர வைக்கிறதுக்காக அவர் நிறைய பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில இன்டர்வியூலாம் அவர் சொல்லியிருந்தாரு. அது ஒரு பெரிய டெடிகேஷன்னே சொல்லலாம் அவர்கிட்ட. ஏன்னா ரியலாகவே அந்த மாதிரி வாய்ஸ் வர வைக்க ட்ரை பண்ணலாம் டாக்டர்ஸ் ரிஸ்க்குன்னு சொல்லியும். அவரோட கேரக்டர் அப்படியே ஒரு மாதிரி செட்டில்டாக ரகடாக தான் இருக்கும். பட் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாரு. ஒரு சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் எல்லாரையும் இழுத்து போட்டு அடிப்பார் அவங்க குடும்பத்தையே. அந்த சீன்லாம் வந்து அப்படியே ஒரு ரக்கடான ஒரு சூரிய பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது. அது போக இந்த படத்துல உங்களுக்கு சூரியோட கேரக்டர் பார்த்தாலே அவர் தான் அந்த படத்தோட ஹீரோவா இருந்தா கூட அந்த கேரக்டர் கண்டிப்பா பார்க்கக்கூடிய தியேட்டர்லயோ இல்ல ஒரு ஓடிடிலயோ அந்த கேரக்டர் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த கேரக்டர் மேல கோவம் வரும். அது அப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு கேரக்டர்னு இந்த படத்துல நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா அது அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். ஒரு வெறுப்பு வரக்கூடிய ஒரு கேரக்டர் தான் சூரி கேரக்டர் இந்த படத்துல. அவர் ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி ஆனா பென் அவங்களுக்கு படத்துலயே ஏதோ 2, 3 டயலாக் தான் சின்ன சின்ன டயலாக் இருக்கு. படம் பூராமே அப்படியே எங்கேயோ பார்த்துட்டு தான் வராங்க அவங்க. அப்படியே ஒரு பேய் அடைஞ்ச மாதிரியான ஒரு கேரக்டர் தான். அவங்களும் ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி படத்துல நிறைய அந்த சூரியோட ரிலேட்டிவ்ஸ் பிளஸ் அந்த அனாபெனோட ரிலேட்டிவ்ஸ் அவங்கலாம் அந்த லேடிஸ் அவங்க பண்ண அந்த ஒரு கேரக்டர்ஸ்லாம் நல்லா இருந்தது படத்துல. மெயினா அவங்க தான் ஒரு 3-4 பேர் தான் படத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஆளுங்க அவங்க சொந்தக்காரங்க அவங்க பண்ண எல்லாரோட கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லா நீட்டாவே நடிச்சிருந்தாங்க அவங்க எல்லாருமே. அப்புறம் படத்துல ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனுக்கும் 2-3 சீன் தான் இருக்கு. அது எல்லாமே ரொம்ப ஃபன்னாவும் இருந்தது படத்துல. அதே மாதிரி படத்துல சேவல் அந்த சேவல் அவங்க காட்டுற விதம் அந்த சேவலுக்கு கூட ஒரு நடிப்பு இருந்தது படத்துல. ரொம்ப நல்லா இருந்தது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா. மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, படத்துல மியூசிக் கிடையாது சுத்தமா. ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் சவுண்ட்ல தான் எடுத்திருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா ரீரெக்கார்டிங், ஆர்ஆர் எதுவுமே கிடையாது. அதனால நம்ம வந்து அந்த ஒரு லைவ் ஃபீல வந்து உணரலாம் படத்த தியேட்டர்ல பார்க்கும்போது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து சக்திவேல் இந்த இந்த படத்துக்கு வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. நல்லா நீட்டா இருந்தது. நிறைய கேமரா ஆங்கிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரலா அந்த ஒரு PS வினோத்ராஜோட படங்கள் எப்படி இருக்கும்னா, அந்த கூழாங்கல்ல பார்த்த மாரி தான். ஒரு ஷாட் அப்படியே அந்த ஒரு இதுலயே தான் போற மாரி இருக்கும். ஒவ்வொரு ஷாட்டுமே அப்படியே லென்த்தியா தான் இருக்கும். அந்த மாரி தான் எடுத்து வச்சிருக்காங்க. பட் இந்த படத்தை எப்படி ஏன்னா இது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கான ஒரு கான்செப்ட். பட் இது ஒரு 1.5 மணி நேரம் டியூரேஷன் கொண்டு போகணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சினிமாட்டோகிராஃபி ஆங்கிள்ஸ் தான் வச்சாகும். ரொம்ப நல்லா நீட்டா இருந்தது அவரோட சினிமாட்டோகிராஃபி. சுத்தி அந்த மதுரையை சுத்தி அந்த மலையில இருக்க அந்த அழகுகள். ஒரு சில இடங்கள் அந்த
அந்த இடங்களை சூப்பரா கேப்சர் பண்ணியிருந்தாரு. நம்மளே அந்த இடத்துக்கு போன மாதிரி அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தாரு. அந்த ஒரு வில்லேஜ்குள்ள நம்ம போன மாதிரி நம்ம காமிச்சிருந்தாரு. சினிமாட்டோகிராஃபி நிறைய இடங்கள்ல நல்லா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி கணேஷ் சிவாவோட எடிட்டிங்கும் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள ரொம்ப நீட் அண்ட் கிறிஸ்பா ஒரு சின்ன படமா தான் அந்த படத்தை எடிட் பண்ணியிருக்காரு. ஆடியன்ஸ்க்கும் புரியாத மாதிரி தான் எடிட் பண்ணியிருக்காரு. ஏன்னா லைக் இந்த மாதிரியான அவார்ட் ஃபிலிம்ஸ்ல வந்து சில பேர் வந்து எடிட் பண்ணுவாங்க. வேணும்னே ஆடியன்ஸ்க்கு புரியாத மாதிரி எடிட் பண்ணி ஸோ எடிட்ல ஒரு தில்லாலங்கடி வேலைலாம் பார்ப்பாங்க. நிறைய படங்கள் அந்த மாதிரி படங்கள் நான் பார்த்துருக்கேன். இது மாதிரி மற்ற லாங்குவேஜ் படங்கள் எல்லாம். பட் இந்த மாதிரி படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நீட்டாக வந்து ஆடியன்ஸ்க்கு புரியாத மாதிரியான அந்த ஒரு இதில் தான் போய் எடிட் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் PS வினோத்ராஜ் அவர் லைக் இந்த ஒரு கூழாங்கல் படத்திலே பார்த்துருக்கோம். நல்ல டேரக்டர்னு பேர் வாங்கினாரு தமிழ் சினிமாவில். கண்டிப்பாக நிறைய நல்ல படங்கள் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெர்லின் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் போய் ஸ்க்ரீனிங் ஆனால் ஒரே ஒரு இந்தியன் ஃபிலிம் இந்த வருஷம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒரு பெரிய பெருமை அப்படின்ற மாதிரி இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. நிறைய பேர் ஆஹா ஓஹோன்னு இந்த படத்துக்கு முன்னாடியே ப்ரிவியூ ஷோலாம் பார்த்துட்டு நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வந்து பேசியிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம நிறையா பார்த்துருப்போம் சோஷியல் மீடியாவில். பட் அதே மாதிரி ஒரு சில நெகட்டிவ் ரிவ்யூஸும் நான் கேட்டேன் இந்த படம். ஆனால் தான் நான் அந்த படம் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டே தான் அந்த படம் நான் பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே நிறைய நெகட்டிவ் ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்டேன். அது எதுவுமே காதில் போட்டுக்காம நம்ம பார்த்தா இந்த படம் எப்படி புரியுது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் தான் நான் போயிருந்தேன். மெயினாக அந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா சூரியோட ஆக்டிங். அட் த சேம் டைம் அந்த படத்தில் நடித்த அந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து லைவாகவே இருந்தாங்க நல்லா. ப்ளஸ் அட் த சேம் டைம் வந்து ஸ்க்ரீன் பிளேவும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த ஒரு சீன் அப்படி லென்த்தியாக அப்படியே பெருசாக சீன் எங்கேயும் மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல போனால் கூட நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இதே ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னாக தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கூழாங்கல்லையும் வந்து PS வினோத்ராஜ் டேரக்டர் யூஸ் பண்ணியிருந்தாரு. அதுலேயும் வந்து ஒரு புருஷன் ஒரு ஒய்ஃபை தேடி போயிட்டே இருப்பான், அவன் போயிட்டே இருப்பான். லைக் அது கூட நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக அந்த அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு சீனை லென்த்தியாக எடுத்து வச்சிருந்தா கூட நமக்கு போர் அடிக்காம ஆடியன்ஸ் கண்ணை இழுக்காம பார்த்தாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் பிரில்லியன்ஸாக அந்த மாதிரி தான் அந்த ஸ்க்ரீன் பிளே. லைக் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கதை இதுதான் கதை. லைக் அவங்க ஒரு சாமியாரை தேடி போகிறாங்க. இப்படி போகும்போது அவங்களுக்கு அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது லைக் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துலேயே நம்ம அதை வந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி தான். ஏன்னா நமக்கு தெரியும் அவங்க போகிற இடம் சாமியார் அப்படின்ற இடம் வந்து ஸ்டார்டிங்கே நமக்கு தெரிஞ்சு போயிடுது. அப்படி இருந்தாலும் வந்து நம்ம வந்து சரி அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு இதில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து நல்லா இருந்தது. உண்மையாக அது வந்து பாசிட்டிவாக இருந்தது எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வைக்கு. செகண்ட் ஹாஃப்மே வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி தான். அந்த படம் சின்ன படம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இன்னும் ஒரு 52-53 நிமிஷம் போகும். செகண்ட் ஹாஃப் ஒரு 1/2 hour 35 minutesக்குள்ள செகண்ட் ஹாஃப் முடிஞ்சு போச்சு. ரொம்ப செகண்ட் ஹாஃப்லாம் இன்டர்வலுக்கு அப்புறம் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி தான் இருந்தது படத்தில். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே சரி செகண்ட் ஹாஃப்மே சரி அந்த ஒரு PS வினோத்ராஜ் அவரோட ஸ்டைலில் படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ஒரு ஸ்லோவான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இருந்தாலும் கதைக்குள்ளே போனாங்க. லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம்லாம் நல்ல படத்தோட கடைக்குள்ளே போனாங்க. அது சூப்பராக இருந்தது. டுவர்ட்ஸ் அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஏன்னா படத்துக்கு கிளைமேக்ஸ் கிடையாது தான். ஏன்னா ப்ரீ கிளைமேக்ஸ் தான். ப்ரீ கிளைமேக்ஸ் வந்து சூப்பராக தான் இருந்தது. பட் கிளைமேக்ஸ் வந்து நீங்கள் உங்ககிட்ட விட்டாரு ஆடியன்ஸ் கிட்ட நீங்கள் கிளைமேக்ஸை நீங்களே ஒரு கிளைமேக்ஸை டிசைட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் கிளைமேக்ஸாக விட்டு படத்தில் எண்டு கார்டு போட்டாங்க. பட் ஆனால் எனக்கு இந்த படத்தில் ஒரு கிளைமேக்ஸ் எப்படி முடிஞ்சிருக்கும் அப்படின்ற என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது. மோஸ்ட்டாக அதுதான் வந்து எல்லாருக்கும் தோணியிருக்கலாம். அது இப்போ என்ன ஆப்ஷன் சொல்லிட்டா ஸ்பாயிலர் ஆகிடும். அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் வந்து ஒரே ஆப்ஷனாக எனக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தோட ஒரு கிளைமேக்ஸாக. மேபி ஒருத்தருக்கு ஒரு வெர்ஷன் இருக்கலாம். பட் எனக்கு அந்த ஒரு வெர்ஷன் பர்ஃபெக்டாக பட்டுது. அது சொல்லி ரொம்ப வந்து நல்லா முடிச்சிருந்தார். எனக்கு தெரிஞ்சு இது வந்து இந்த படத்தோட ஒரு சின்ன மைனஸாக நான் பார்த்ததே அந்த ஓப்பன் கிளைமேக்ஸ் கொடுக்காம இன்னொரு ஒரு 10 நிமிஷம் படம் மூவ் ஆயிருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு க்ளோஸ் எண்டிங்கில் ஒரு நல்ல ஒரு கிளைமேக்ஸ் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாருன்னா படம் இன்னமும் பிரமாதமாகவே இருந்திருக்கும் அப்படின்னு தான் எனக்கு பட்டுது. எதுக்கு ஓப்பன் கிளைமேக்ஸ் கொடுத்து டக்குன்னு படத்தை க்ளோஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. பட் அதுவுமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. ஏன்னா புரிஞ்சுது எனக்கு இதுதான் ஒரு கிளைமேக்ஸ்ன்றது எனக்கு புரிஞ்சிடுச்சு. மேபி படம் பார்த்து எத்தனை பேருக்கு இது புரியும் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு அட்டெம்ப்ட் தான் அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு ட்ரை. தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி புது டேரக்டர்ஸ் வந்து நிறைய இந்த மாதிரியான புது படைப்புகளை கொடுத்து தவிர ஏன்னா நம்ம எப்பவுமே நிறைய இந்த கமர்ஷியல் படங்கள் இந்த வில்லேஜ் படத்துலையும் சரி இந்த ஜாதி மதம் தடி அந்த மாதிரி தான் பார்க்குறோம். இதுலேயும் அந்த மாதிரியான அந்த ஒரு ஜாதி கான்செப்டும் உள்ளுக்குள்ள இருக்குது. ப்ளஸ் இந்த கிராமத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டா அவளை எங்கேயா சாமியார்கிட்ட கூப்பிட்டு போய் அந்த பையனை மறக்க வைக்க பண்ணக்கூடிய அந்த சம்பவங்கள் மூட நம்பிக்கைகள் அதை பற்றி தான் இந்த படமும் பேசுது. நான் பெருசாக எதிர்பார்த்தேன் சூரியகிட்ட வந்து பயங்கரமான ஒரு ஆக்டிங் அந்த மாதிரி அப்படி இப்படின்னு இந்த படத்தில். உடனே இதில் வந்து ஒரு 2-3 சீன் தான் அவர் வந்து ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாரு. அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் சூரிய ஒரு பயங்கரமான ஒரு நடிகராக ஃபார்ம் ஆகிட்டாரா. இதுக்கு அடுத்து அவர் வர படங்கள்லாம் ஹீரோவாக ரொம்ப பிரமாதமாக பண்ணுவார் அப்படின்னு எனக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருந்து இந்த படம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு வாட்ச். ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரே இல்லாமல் ஒரு படம் தியேட்டரில் பார்த்து ஒரு நல்ல வாட்ச். ஏன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரே இல்லாத ஒரு சில படங்கள் ஒரு சில ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அதுவும் இந்த OTTயில் பார்த்தது தான். தியேட்டரில் ஒரு மியூசிக்கே இல்லாமல் ஒரு படம் பார்க்குறதுன்றது அந்த ஒரு ஃபீல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அந்த ஒரு இதுக்காக வேணால் ஒரு 1 டைம் நீங்கள் தியேட்டரில் பார்க்கலாம். அப்படிலாம் OTTயில் ஒன்று கூட பாருங்கள். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 6.5 கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு நீட்டான ஒரு டீசென்ட் வாட்ச் இது. கண்டிப்பாக டைம் இருக்கும்போது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.